என்ன எழுதிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஒரு கதை எழுதி அதை ஒழுங்காக ஷூட் பண்ணி அதை கரெக்டான அவுட்புட்டு கொடுக்கறதுக்கு அது பின்னாடி இருக்கிற கஷ்டம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹலோ மச்சி, ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதோ பொண்ணு நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும்டா, உட்காரு. டேய் பொண்ணுடாடா. நீதான்டா பொண்ணு. சொல்லவே இல்லை மச்சி. சொல்றேன் உட்காரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சொல்கிறா. சரி ஓகே. ஸ்டோரி என்னன்னா, காதலியை தேடி காதலன் காதலியோட வீட்டுக்கு போகிறான். காதலி பால்கனிக்கு வாரா. ஓகே. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. கேமராமேன் ஓகே, எடிட்டர் ஓகே, ஹீரோவா சரி நீயே இருந்துக்கோ. எல்லாம் ஓகே. ஹீரோ ஃப்ரெண்டாக யார் பண்ணுறது? அதான்டா அப்படி ஒன்று இருக்குல்ல. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். மச்சி, ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் இருந்தா என்னையும் கூப்பிட்டுறா, மறந்துடாதரா. அப்போ நானும் ஃபேமஸ் ஆயிடுவேன்ல. மறந்துடாதரா. டேய் பரமா, அவன் எப்போ கூட்டாலும் வருவேன்னு சொல்லியிருக்கான். அப்போ கால் பண்ணுறா. சொல்கிறா. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். சொல்லு. சரி, ஷார்ட் ஃபிலிமில் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆட் பண்ண முடியுமா? டேய் நீ வை, நான் கொஞ்சம் வீட்டில் பிஸியாக இருக்கேன், அப்புறமா அவனை கூப்பிடுறேன். எப்போ கூட்டாலும் வந்துடுவாடா. இப்போ என்ன, ஹீரோ ஃப்ரெண்டாக ஒருத்தன் வேணும், அவ்வளோதானே. நான் ஸ்பாட்டில் கூட்டிட்டு வரேன். என்னடா இவன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்? அங்கதான் எதுவும் இல்லையே. ப்ரோ ஒன் மோர். என்ன ப்ரோ? என்னடா இதோட ஆறாட்டைக்கு அழிச்சுடா. டேய், அவனை நடிக்க தெரியுமா தெரியாதா? லாஸ்ட் டைக் ப்ரோ, இதில் கரெக்டாக பண்ணுறேன், நீங்கள் எடுங்க ப்ரோ. சரி எடு பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் தாண்டி தான் ஒரு சீனை ஃபுல்லாக முடிக்க முடியுது. ஒரு 50% முடிஞ்சிருச்சு. அப்போது பேலன்ஸ் இருக்கிறத அவனை கூப்பிட்டு முடிச்சிடுவோமா? சரி கால் பண்ணு. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. டேய் என்னடா எடுக்க மாட்டேங்கிறான்டா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறா. ஹலோ, எங்கடா இருக்க? இன்னும் கொஞ்சம் தான்டா இருக்கு. இன்னைக்கு வந்தேன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். டேய் மச்சான், நான் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன்டா, வரதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆயிடும். என்னடா இப்படி சொல்கிற? அப்புறம் கால் பண்ணுறேன், நீ வை. என்ன சொல்கிறான்? அவன் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறான். வர 1 வீக் ஆகுமா?
டேய் 2 வாட்டி கால் பண்ணும்போது கட் பண்ணியிருக்கான். ம் நீ திரும்பவும் கால் பண்ணேன்னு தெரிஞ்சுட்டு பொய் சொல்லியிருந்தா ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ? போய் பார்ப்போமா? வாங்க. என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் கால். இதான் வேண்டி வீடு வரதுக்கு 1 வீக் என்னடா ஆகும். அவன்? உங்களுக்கு தான் கால் பண்ணலாம்னு டேய் சொல்கிறத கேளுங்கடா. கண்டிப்பாக நான் தான் நடிக்கணுமா? இல்லை, புரியலை. இல்லை மச்சி, என் ஆளை நடிக்க வேணாம்னு சொல்கிறாடா. ஏன் என்னாச்சு? டே அன்னைக்கு ஷூட்டிங் டைமு கால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நடிக்க வேணாம்னு சொல்லிட்டாடா. அப்போ நீ வரல. டேய், இன்னும் கொஞ்சம் தான்டா இருக்குது. ஃபுல்லாக எடுத்து முடிச்ச அப்புறம் அவளுக்கே பிடிச்சிருந்தா. நான் அவ்வளோதானே இருக்குது, வேற யாராச்சும் வச்சு முடிச்சிடு. அந்த நேரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? டேய் வாடா போல. இப்போ என்னடா பண்ணுறது? வேற ஆள் தேடணுமா? அதெல்லாம் சரியாகாது. புதுசாக ஆள் தேடி அவனை வச்சு எகெயின் ஷூட் பண்ணி வேற என்ன பண்ணுறது? பேசாமல் நானே நடிக்கலான்னு இருக்கேன். அப்போது யார்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு. என்ன சொல்கிற? கரெக்டா, நீயே பண்ணு, அதான் வேண்டது. டேய் இங்கே பாடுறா, வீடியோ ரீச் ஆகுது. அப்படியா? பாடுறா. ஆமாடா லைக் இருக்கு. என்னடா? என்னடா? மாமா கால் பண்ணுதாடா. அப்புறம் துபாயில இருந்து கால் பண்ணாரு. அதுக்கு ஆக்டிங் செம்மையா இருக்குன்னு சொல்றாருடா. அது சரி, நான் வந்துட்டேன். ஹலோ ஹலோ மச்சி, அன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தேன், திருப்பி கூப்பிட்ற மறந்துட்டேன். இப்போ தான் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி எதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா என்னையும் கூப்பிட்டுரு, மறந்துடாத. கண்டிப்பாக வருவேன் நான். இப்போ திரும்பி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துடுவேன்.